ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் சப்பாத்திக்கு ஆப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லசூர் மேத்தி இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். பூண்டு வெந்தயக்கீரை காம்போ சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10-15 பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது ஈரப்பதம்லாம் போய் நல்லா சுருண்டு வரும். அந்த பூண்டோடு சேர்ந்து ஒன்று போல் சேர்ந்து வரும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. திரும்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாயை சேர்த்துட்டு அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ 2 எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள், கரம் மசாலா, சீரகத்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேன் இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெந்தயக்கீரை, பூண்டு அதை இதில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டு அதையும் இதோடு சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்ட்டு. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வெந்தயக்கீரையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பொரியலாவோ இல்லை இந்த மாதிரி கிரேவியோ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுடுங்க. இப்போ தனியாக ஒரு சின்ன ஒரு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு 10-15 பல் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பொன்னிறமாக பூண்டு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவி மேலே இதை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான லசூன் மேத்தி ரெடிங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.